தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் NCDC. NCDC மார்ச் 1963 பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. இது இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ பிரிவாக கூட்டுறவு துறையின் வளர்ச்சிக்காகவும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கூட்டுறவுகளின் மூலம் செழிப்பு என்ற கருத்தை நனவாக்க செயல்படுகிறது. अमृत काल में देश के गांव, देश के किसान के सामर्थ्य को बढ़ाने के लिए अब देश के कोऑपरेटिव सेक्टर की भूमिका बहुत बड़ी होने वाली है. सरकार और सहकार मिलकर विकसित भारत, आत्मनिर्भर भारत के संकल्प को डबल मजबूती देंगे. புதுதில்லியில் 18 பிராந்திய அலுவலகங்கள், 9 துணை பிராந்திய அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் அமைந்துள்ள பயிற்சி அகாடமி மூலம் நாடு முழுவதும் கூட்டுறவு வளர்ச்சிக்கு லினாக் எப்போதும் தயாராக உள்ளது. உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் அறுவடைக்கு பிந்தைய வசதிகளை அமைப்பதற்கும் உழவர் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதும் வலுப்படுத்துவதும் மேம்படுத்துவதும் கழகத்தின் முக்கிய நோக்கமாகும். வேளாண்மை சந்தைப்படுத்துதல் மற்றும் உள்ளீடுகள், பதப்படுத்துதல், சேமிப்பு, குளிர்பதன கிடங்கு, குளிர் சங்கிலி மற்றும் விவசாய விளைபொருட்களின் சந்தைப்படுத்தல் மற்றும் விதைகள், உரங்கள் மற்றும் பிற விவசாய இடுபொருட்கள் போன்ற திட்டங்களுக்கு இக்கழகம் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கிறது. பால் பண்ணை, கால்நடை, கைத்தறி, கூண்டு வளர்ப்பு, கோழிப்பண்ணை, மீன்வளம், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர், மகளிர் கூட்டுறவு சங்கங்கள் போன்ற விவசாயம் அல்லாத துறைகளில் நலிவடைந்த பிரிவினருக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து கூட்டுறவுகள் மூலம் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை மேம்படுத்த இக்கழகம் பாடுபடுகிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் யுவா மற்றும் நந்தினி சஹகார் திட்டங்கள் செயல்படுவதோடு அதே நேரத்தில் இது ஆரோக்கியம் மற்றும் பால்வளத்திற்காக ஆயுஷ்மான் மற்றும் பால் கூட்டுறவு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. இந்திய அரசின் அனைத்து அம்சங்களின் திட்டங்களையும் NCDC செயல்படுத்துகிறது. குறிப்பாக உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு FPO, மீன் விவசாயி உற்பத்தியாளர் அமைப்பு FFPO, பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம், விவசாய உள்கட்டமைப்பு நிதி, பிரதமரின் நுண்ணிய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் மேம்படுத்தல் திட்டம், தேசிய கால்நடை வளர்ப்பு திட்டம் போன்ற கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி தொடர்புடையவை. மாண்புமிகு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் NCDC புதிய உயரங்களை தொடுகிறது. கூட்டுறவு நிறுவனங்களுக்கு NCDC ஒட்டுமொத்தமாக ரூபாய் 3,32,000 கோடி நிதியுதவி அளித்துள்ளது. மேலும் 2023-24 நிதியாண்டில் இக்கழகம் ரூபாய் 60,000 கோடிக்கும் மேல் வழங்கியுள்ளது. இது 2022-23 நிதியாண்டை விட தோராயமாக 46% அதிகமாகும். NCDC ஆனது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து லாபத்தை ஈட்டியுள்ளது. நிதியாண்டு 2023-24 NCDCயின் நிகர லாபம் NPA 0 இருந்தது. மேலும் 99.6% கடன் மீட்புடன் NCDC ரூபாய் 527.34 கோடியை லாபமாக ஈட்டியது. லக்ஷ்மண் ராம் இனாம்தார் தேசிய கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அகாடமி லினாக் மூலம் கூட்டுறவுகளை வலுப்படுத்துவதற்கு கழகம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. லினாக் மற்றும் பிராந்திய பயிற்சி மையங்கள் மொத்தம் 194 பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்தியது. இதில் 11,800க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பயிற்சி பெற்றனர். கூட்டுறவு அமைச்சகம் உருவான பிறகு தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் மூலம் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி புதிய வேகத்தை பெற்றுள்ளது. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை வலுப்படுத்துவதற்காக NCDCக்கு 1000 கோடி ரூபாய் மானியம் வழங்க கூட்டுறவு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மானியத்தின் உதவியுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு நியாயமான விலையில் 10,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் கடனுதவி NCDCயால் வழங்க முடியும்.
தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தின் மூலம் 1100 உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை FPOs உருவாக்குவதற்கான செயல்படுத்தும் நிறுவனமாக NCDC நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த 1100 FPOக்களின் உருவாக்கம் மற்றும் ஊக்குவிப்பு PACS-ஐ வலுப்படுத்துவதன் மூலம் செய்யப்படும். பல்நோக்கு PACS பால் பண்ணை, மீன்வளம், தொடக்க கூட்டுறவுகளை அமைப்பதற்கான திட்ட மேலாண்மை அலகு PMU NCDC-யால் அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு துறையில் உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் NCDC திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமாக நியமிக்கப்பட்டுள்ளது. NCDC இப்போது CGT-MSE திட்டத்தின் கீழ் உறுப்பினர் கடன் நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்கள் அடமானம் இல்லாத கடன்களின் பலனை பெற முடியும். ஆழ்கடல் படகுகளுக்கு நிதியுதவி. மகாராஷ்டிராவில் 14 ஆழ்கடல் படகுகளை வாங்குவதற்கு ரூபாய் 11.55 கோடியும், குஜராத்தில் 30 ஆழ்கடல் படகுகளை வாங்க ரூபாய் 14.40 கோடி நிதியுதவி அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன். கூட்டுறவு சங்கங்களுக்கு நீண்டகால கடன்களை வழங்குவதற்கும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்களை வலுப்படுத்துவதற்கும் NCDC 2 புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. NCEL, NCOL மற்றும் BBSSL ஆகிய 3 பல மாநில கூட்டுறவு சங்கங்களின் ஊக்குவிப்பாளராகவும் உள்ளது. இவ்வாறாக NCDC திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் ரூபாய் 3 லட்சம் கோடிக்கும் மேலாக அதன் வழங்கல் இலக்கை அதிகரிக்க பாடுபடுகிறது மற்றும் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்களிப்பை செய்து வருகிறது. இந்தியாவுக்கு ஜெய், கூட்டுறவுக்கு ஜெய்.